சப்பாத்திக்கு ஒரு பட்டாணி குருமா செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்குரிய மசாலா தயார் பண்ணுறதுக்காக வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வச்சு வதக்கிட்டுருக்கேங்க. அடுத்து தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு வதக்கி வச்சுருக்கோம். அடுத்து கொஞ்சம் இது கூட சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டு வதக்கிட்டுருக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டோம். தேங்காய் போட்டு அதையும் சேர்த்து வதக்குவோம். இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் என்னுடைய அம்மா அம்மியில் அரைச்சி தான் வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வதக்கிறப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும் பாருங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இப்போ தேங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கருகிராமல் வதக்கி எடுத்துட்டுருக்கணுங்க. அப்படியேவும் நல்லா கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டு போட்டுன்றதுக்காக இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு பிறகு கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பட்டாணியை கழுவி எடுத்தாச்சு. அதை அப்படியேவும் எங்கள் அம்மா தான் இதை நைட்டு உரிச்சு கொடுத்தாங்க. இதை வந்து நான் வடச்சட்டியில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம மசால் வந்து அரைச்சாச்சு. இந்த மசால் கூட என்னென்ன போட்டிருக்கோம்னா கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் 3 போட்டிருக்கேங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா நம்ம பட்டாணி கூட பச்சை பட்டாணி கூட கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அப்படியே கலந்து விட்டுடலாங்க. ஆஹா, இது இப்போ ஊற்றின உடனே கொஞ்சம் நல்ல ஸ்மெல் நல்லா இருக்குது. எதையுமே நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி மசாலா அரைச்சோம்னா அது ஒரு தனி ஸ்மெல்லு, டேஸ்ட்டும் இருக்குது. இப்போ அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இந்த கிரேவி கூட கொஞ்சம் எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டு இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. அதனால் நான் இறக்கிட்டேன். அடுத்து வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன். சப்பாத்தி போட ஆரம்பித்தாச்சுங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. சப்பாத்தி பார்த்திங்கன்னா இப்போ அழகாக வர ஆரம்பிச்சுதுங்க. சரிங்க, இப்போயே சப்பாத்திலாம் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ சப்பாத்தியும் குருமாவும் பட்டாணி குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி சப்பாத்தி கொஞ்சம் நல்லா மடிஞ்சு வந்திருக்கு. அதனால் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.